எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லாராலையும் நிராகரிக்கப்படுறீங்களா? எல்லாராலையும் உபத்திரவப்படுறீங்க. அது ஊழிய பாதையிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி. சோர்ந்து போகவே கூடாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாஸ்டர் உபத்திரவத்தை தாங்க முடியல, என்னை எல்லாரும் நிராகரிக்கிறாங்க, எல்லாரும் என்னை அவமானப்படுத்துறாங்க. அது வந்தா நீங்க சந்தோஷம் தான் படணும். ஆரம்ப நாட்கள்ல நான் இந்த பாதைக்குள்ள போகும் பொழுது எனக்கு அது ஒரு வெறுப்பா இருக்கும். ஒருவேளை என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. ஆனா ஆவியானவருடைய அனுபவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நான் அங்கலாய்க்கிறேன். ஏன் தெரியுமா? உபத்திரவப்படுறது நல்லது. கிறிஸ்துவின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம். யார் உங்களை எதிர்த்தாலும் நீங்க அடுத்தடுத்த படி முன்னாடி போயிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். ஏன்னா ஒரு வசனம் எடுத்து படிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 18-19 படிங்க. உலகம் உங்களை பகைத்தால், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்படின்னா உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க, உங்க கணவன் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க, மனைவி உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க, நீங்க பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பும், உங்க சபை எழும்பும், அது போல உங்க ஊழிய பாதையில அநேகர் எழும்புவாங்க. ஏன்னா இது கடைசி காலம். இந்த இடத்துல நீங்க உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டபடியால் ஆசீர்வாதத்தை அல்ல அவமானத்தை சுமக்கிறவர்களா இருக்கணும். அது போல பாடுகளை சுமக்கிறவர்களா இருக்கணும். காரி துப்புவாங்க, அதெல்லாம் நீங்க சந்தோஷம் படணும், கவலைப்படவே கூடாது. ஏன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கல. இன்னைக்கு யாருக்கு உபத்திரவன்னா 10ல் 11 கை போட்டு போறவங்களுக்கு அல்ல, அந்த 10ல் 1 தனியா நின்று இது உண்மை இல்ல கர்த்தருக்காக வைராக்கியமா நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு வரும் போராட்டம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, நீங்க எந்த சூழ்நிலையில உபத்திரவப்படுறீங்களோ, ஏசப்பாவுக்காக உபத்திரவப்பட்டா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை உலகத்துல இருந்து வேறு பிரிச்சிருக்கிறார். ஏன்னா அநேக பிள்ளைகளுடைய இயக்கங்கள் எப்படின்னா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம். அது போல இன்னைக்கு சொந்த குடும்பத்துல என் குடும்பமே, வசனமே சொல்லுதே, குடும்பம் தான் உங்களை எதிர்க்கும். நீங்க பெற்ற பிள்ளைகள் தான் எதிர்ப்பாங்க, நீங்க போற சபைகள் தான் எதிர்ப்பாங்க. ஆனால் நீங்க யுத்தம் பண்ணுவது அல்ல. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால நில்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாரு. அநேக ரத்த சாட்சிகள் மறிப்பாங்க, அநேகர் என்ன செய்வாங்க, இந்த சூழ்நிலைகளை இடறி போவாங்கன்னு வார்த்தை சொல்லுது. அதனால நீங்க இடறி போயிடக்கூடாது. எதையும் ஆயத்தமா எதிர்கொள்ள இருக்கணும். ஏன்னா ஒரு மரத்துல பழுத்த பழத்துக்கு தான் கல்லறி, காய்க்கெல்லாம் கல்லறி விடாது. அது போல ஊழியர் செய்யற எல்லாருக்குமே பாடுகள் கிடையாது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க உலகத்தோட கலந்திருக்கிறதால அவங்களுக்கு அதை பத்தி அனுபவங்கள் கிடையாது. ஆனா சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தேவனுக்காக நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, கடைசி காலத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்புற பிள்ளை, அவள் எங்கெல்லாம் கால் வைக்கிறாளோ வானமண்டல பொல்லாத சேனைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பும், போராட்டத்தை கொண்டு வரும். அதனால எங்களை இவங்க பகைக்கிறாங்க பாஸ்டர், அவங்க எங்களை சந்தோஷமா தேவ சமூகத்துல கண்ணீரோட இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு, கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு. பின்வாங்கி போயிடாதீங்க, யாரை பார்த்து நீங்க இடறிடாதீங்க. அந்த பாடுகளை சகிக்க கர்த்தர் பலனை கொடுப்பாரு. கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க, சீக்கிரமா ஆண்டவர் வரப்போறாரு. நம்முடைய பாருங்க விடுற கண்ணீர்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு, பலனை கொடுப்பாரு. கர்த்தர் உங்களை தாமே ஆஸ்வதிப்பாராக. God bless you.